திருக்கோயில் வலத்தில் நாம் இப்போது வலம் வர இருப்பது அருள்மிகு குறுக்குத்துறை முருகன் கோயில். தமிழகம் எங்கும் வீற்றிருக்கும் எண்ணற்ற முருகப்பெருமான் திருத்தலங்களில் ஆற்றுக்கு நடுவே இருக்கும் அற்புதமான திருக்கோவில் இது. திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் திருவுருமாமலை எனப்படும் குறுக்குத்துறையில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் உள்ளே நுழைந்தால் பந்தல் மண்டபம், நடுவில் பொலு மண்டபமும், அடுத்து மகா மண்டபமும் உள்ளன. வாயிலின் தென்புறம் விநாயகரும், வடப்புறம் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னதியும் அமைய பெற்றுள்ளன. மகா மண்டபத்தின் நடுவில் மயிலும் நந்தியும், தென்புறம் விநாயகரும் அருள்பாலிக்கின்றனர். கருவறை நோக்கி நம் பார்வையை திருப்பினால் சுமார் 2.5 அடி உயரத்தில் முருகப்பெருமான் அழகூர காட்சி தருவதை காணலாம். திருச்செந்தூர் கருவறை மூர்த்தம் போல வலது மேற்பாகத்தில் வஜ்ராயுதமும், வலது கீழ்கரத்தில் மலரெடுத்தும், இடது மேற்கரத்தில் அக்கமாலையும், இடது கீழ்கரத்தை இடது தொடையில் வைத்த நிலையிலும் உள்ளார். மேலும் முருகப்பெருமானின் இடது பக்கம் சிவலிங்க திருமேனி உள்ளது. இந்த கருவறை மூர்த்தி சிவபூஜை செய்யும் நிலையில் உள்ளது. இந்த கோவிலுக்கு கற்பாறை பாலம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். கோவிலின் முகப்பில் ராஜகோபுரம் சிறிய வடிவில் அழகுற அமைந்துள்ளது. மணிமண்டபம், பலிபீடம், கொடிமரம், அலங்கார மண்டபம், மகா மண்டபங்கள் அடுத்தடுத்து அமைய பெற்றுள்ளன. இவ்வாறு வலம் வரும்போது நெல்லையப்பர், காந்திமதி, ஐம்பொன் வடிவில் நடராஜர், நால்வர், விநாயகர், படைத்தேவர் உள்ளிட்டோரை வணங்கி மகிழலாம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழில் கொஞ்சும் வடிவில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கும் இக்கோயிலின் கருவறை ஒரு காலத்தில் கற்பாறையாக இருந்துள்ளது. அதில் முருகன் திருவுருவத்தை கண்ட மூதாட்டி ஒருவர் அதனை நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்தார். அவரை தொடர்ந்து பலரும் வழிபட்டனர். அதன் பிறகு முருகனுக்கு நிழல் இடம் அமைக்கப்பட்டு வழிபாடு தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற்றது. இத்திருக்கோயில் சுமார் 900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறப்பட்டாலும் அதற்கும் முற்பட்டதாக இருக்கலாம் என்று தற்போது கருதப்படுகிறது. தண்டபாணி அடிகள் இத்தலத்து இறைவனை துதித்து 115 பாடல்கள் இயற்றியுள்ளார். 1000 வெள்ளத்தை கண்ட அற்புத திருக்கோவில் என்று பக்தர்கள் போற்றி புகழ்கின்றனர். எத்தனை வெள்ளம் வந்தாலும் இன்றும் எதுவும் பாதிக்காத வண்ணம் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இக்கோயிலின் அமைப்பு. படகு வடிவில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில் முழுக்க முழுக்க கற் சிலைகளால் ஆனது. ஒவ்வொரு வெள்ளத்திலும் இங்குள்ள கருவறை மூர்த்தி நீரில் மூழ்குவது எங்கும் நடக்காத ஒன்று என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். கோவிலுக்கு பின்னால் அகத்தியர் சிலை ஒன்று உள்ளது. மன அமைதி வேண்டுவோர் இங்கு வந்து தியானத்தில் ஈடுபடுகின்றனர். இத்திருக்கோவிலில் உள்ள பிரகாரங்களை சுற்றி விளக்குகள் ஒளிர்வது போல் சூரிய ஒளி கோவில் பிரகாரத்தில் வந்து விழும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் எவ்வளவு வந்தாலும் அதை வெளியேற்றும் வண்ணம் ஜன்னல்களில் திறப்புகள் உள்ளன. வெள்ளம் வரும் காலங்களில் மட்டும் மூலவர் நடராஜர் சிலைகளை அந்த பகுதியில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். செவ்வாய் தோஷம் உடையவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தாமிரபரணி ஆற்றில் நீராடி இங்குள்ள முருகப்பெருமானை வலம் வந்து தோஷம் நீங்க பெறலாம். இவ்வாறு 11 செவ்வாய்க்கிழமைகள் செய்தால் மணவாழ்க்கை கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருநெல்வேலி மாநகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ள குறுக்குத்துறை அருள்மிகு முருகன் கோவிலுக்கு செல்ல ஆட்டோ, கார் வசதிகள் உள்ளன. நாள்தோறும் காலை 7 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். திருச்செந்தூர் கோவிலுக்கு தாய்க்கோவில் என்று போற்றப்படும் அருள்மிகு குறுக்குத்துறை முருகப்பெருமானை தரிசித்து நாளும் நலம் பெறுவோம். முருகப்பெருமானுக்கு அரோகரா.